வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 1/6/2025 விசுவாவசு ஆண்டு வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். ரிஷப லக்கணம். இருப்பு இன்று 2 நாழிகை 9 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:52க்கு. கரணன் 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:27 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:05 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:36 வரை துருவம், பின்பு வியாகாதம். கரணம் இன்று அதிகாலை 1:27 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 1:19 வரை கௌளவம், பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:05 வரை சித்தயோகம், பின்பு அதிகாலை 5:51 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை 2:05 வரை பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லேயும் நீங்கள் ஈடுபட வேண்டாம்ங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. அதே போல் புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயவரம் ஸ்ரீ கௌரி மாயூரநாதர் புஷ்பக விமானத்தில் பவனி வரும் காட்சி. திருப்புகலூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் இந்திர விமானத்தில் திருவீதி உலா. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்து வர உங்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை சஷ்டி இருக்குங்க. அப்போ இந்த சஷ்டி விரதத்தில் பார்த்தீங்கன்னா 6 விதமான சக்திகளை கொண்டவராக தோன்றக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமானுங்க. அப்போ முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் வல்வினைகள் நீங்கி நன்மைகள் ஏற்படும் என்பது நிச்சயமுங்க. அப்போ முருகப்பெருமானுடைய வழிபாட்டை தினமும் மேற்கொள்வது மிக சிறந்ததுங்க. வினை தீர்ப்பான் வேலவன்க என்பது வெறும் வார்த்தை அல்ல, அவருடைய அருளால வினை நீங்க பெற்ற அவரது அடியார்களுடைய அனுபவபூர்வமான ஒரு வாக்காகுங்க. அப்படிப்பட்ட முருகனுக்குரிய ஒரு சிறப்பான தினம் தான் இந்த சஷ்டி தினம்ங்க. அப்போ மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி, கிருத்திகை போன்ற தினங்களில் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் முருகன் படத்திற்கு மலர்கள் சூட்டி தீபமேற்றி தூபங்கள் எல்லாம் காட்டி பால் பழம் நிவேதனம் வைக்க வேண்டுங்க. அதே போல் காலையிலிருந்து உணவேதும் அருந்தாமல் பூஜை அறையில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தையோ அல்லது வேற ஏதும் முருகனுடைய மந்திரங்களையோ நாள் முழுவதுமோ அல்லது உங்களால் முடிந்தவரை ஜபிக்க வேண்டுங்க. காலையும் மாலையும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் ஸ்கந்தகுரு கவசம் கேட்பதும் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. உற்சாகத்தையும் மன தெளிவையும் உங்களுக்கு தந்தருளுவாருங்க. இந்த நாளில் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று நீங்கள் தரிசிக்க வேண்டுங்க. முருக கடவுளுக்கு அபிஷேக பொருட்கள் வழங்கி தரிசிப்பது இன்னும் விசேஷமானதுங்க. அப்போ செவ்வரளி மலர்கள் சூட்டி மனதார வணங்கி வேண்டி கொண்டால் வேண்டியதை எல்லாமே உங்களுக்கு தந்தருள்வான் இந்த வேலவன்ங்க. அப்போ எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தாருக்கு நீங்கள் வழங்கலாம். இவ்வாறு செய்தால் பார்த்தீங்கன்னா எதிரிகளை நீங்கள் துவம்சம் செய்வார் வெற்றி குமரனுங்க. அப்போ தடையெல்லாம் உங்களுக்கு தகர்த்தெறிவார் இந்த கந்த குமரனுங்க. கந்த சஷ்டி கவசத்தினுடைய விரத மகிமை பார்த்தீங்கன்னா திதிகளில் 6வது திதியான இந்த சஷ்டி ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கான ஒரு நாளாக இருக்குங்க.
இப்போ ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த 6 என்ற வழக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ளதுங்க. ஜோதிடத்தில் 6ஆம் எண்ணுக்குரிய உரிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கிர பகவான் தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியினுடைய அம்சமாகவும் கருதப்படுறாருங்க. அதனால தாங்க இந்த சிறப்பு மிக்க நாளில் விரதம் இருந்து மனதார முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டீங்கன்னா அனைத்து கஷ்டங்களுமே உங்களுக்கு விலகி நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடுங்க உங்களுக்கு. அதே போல் திருமணம், வாகனம், வீடு ஆகியவற்றை உங்களுக்கு தரக்கூடியவரும் இந்த சுக்கிரன் தாங்க. எனவே தான் இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் வேண்டிய அனைத்தையுமே உங்களுக்கு பெறலாமுங்க. 16 பேர்களில் ஒன்றாகவே குழந்தை பேரும் கருதப்படுதுங்க. அப்போ இந்த குழந்தை பேருடன் மீதமுள்ள 15 பேர்களையும் அளிக்கக்கூடிய வல்லமை இந்த சஷ்டி விரதத்துக்கும் உண்டுங்க. அப்போ சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வருங்க என்பது சஷ்டி விரத சிறப்பை கூறக்கூடிய ஒரு பழமொழியாகவும் இருக்குங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல, இந்த நற்காரியங்கள் நிறைவேறாதது என்று விஷயங்கள் பல கூட இருந்தால் கூட அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதமாகவும் இருக்குங்க. முருகப்பெருமானுக்கு பொதுவாக மாதந்தோறும் 3 விரதங்கள் கடைபிடிக்கப்படுங்க. இந்த 3 விரதங்களில் முறையாக கடைபிடிப்பவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் இந்த குமரன் வழங்கிடுவார் என்பது ஐதீகம்ங்க. அப்போ சஷ்டி விரதம் இருப்பதால் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறக்கூடும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடும். காரிய சக்தி உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதமாக இருக்குங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டுவதற்கு மிக நல்ல நாள், யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ள மிக ஏற்ற நாள், கிழங்கு வகை பயிரிடுவதற்கு மிக உகந்த நாள், ஜபம் செய்வதற்கு மிக சிறந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 3:02 மணி முதல் 4:46 மணி வரை, ரிஷப லக்கணம் 4:47 மணி முதல் 6:53 மணி வரை, மிதுன லக்கணம் 6:54 மணி முதல் 9:04 மணி வரை, கடக லக்கணம் 9:05 மணி முதல் 11:13 மணி வரை, சிம்ம லக்கணம் 11:14 மணி முதல் 1:14 மணி வரை, கன்னி லக்கணம் 1:15 மணி முதல் 3:15 மணி வரை, துலாம் லக்கணம் 3:16 மணி முதல் 5:20 மணி வரை, விருச்சக லக்கணம் 5:21 மணி முதல் 7:32 மணி வரை, தனுசு லக்கணம் 7:33 மணி முதல் 9:39 மணி வரை, மகர லக்கணம் 9:40 மணி முதல் 11:33 மணி வரை, கும்ப லக்கணம் 11:34 மணி முதல் 1:16 மணி வரை, மீன லக்கணம் 1:17 மணி முதல் 2:58 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்ம வேண்டும் நினைச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் நீங்கள் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்து இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை சில விஷயங்கள்லாம் செய்தீங்கனாலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சனி ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை புதன் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சனி ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சனி ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஹோரை. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சூரிய ஹோரை பார்த்தீங்கன்னா சூரியனை ராஜகிரகம் என்று அழைப்பாங்கங்க.
அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சூரிய பகவான் தாங்க. சூரிய ஹோரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா மிக சிறந்த ஒரு நற்பலன்களை கொடுக்குங்க. அதே போல் மேல் அதிகாரிகளை சந்தித்து பேசுறது, அரசு சார்ந்த முயற்சிகள் பண்ணுறது, சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை போய் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த செயல்களை செய்யலாம். அதே போல் இந்த சூரிய ஹோரையில் உயில் சாசனம் எழுதலாம். இந்த சூரிய ஹோரையில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது அவ்வளவு நல்லதல்லைங்க. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஹோரை ஏற்றதல்லைங்க. அப்போ இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிற்றுக்கிழமைனாலே சூரிய பகவானை வழிபடுவதற்கு ஒரு மிக ஏற்ற நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ இந்த நாளில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலுமே நீங்கள் சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு சூரிய பகவானை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மிக பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியவராக இருப்பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு உயரத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில கடகம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள், நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. அதே போல் இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும், 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குது, 4ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களும் உடன் இருப்பவர்களும் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. அப்போ குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகக்கூடும். கற்பனை துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ எந்த ஒரு செயலையுமே நீங்கள் சுறுசுறுப்புடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்கள் மீதான நம்பிக்கை பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உருவாகுதுங்க. அப்போ நெருக்கமானவரிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா போதும், எல்லா விதத்திலையுமே உங்களுடைய காரியங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. இப்போ எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும் என்று சொல்லலாமுங்க. அப்போ நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. உற்சாகமான ஒரு நாளாகவும் இருக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இப்போ வாழ்க்கை துணையுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அலுவலகத்தில் உங்களுக்கு வழக்கமான நிலையை உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க. அப்போ அதனால் வியாபாரத்தில் விற்பனை லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் வியாபாரத்திலையும் உங்களுக்கு தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்களும் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சில இனிமையான ஆச்சரியங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதனால் பணிகளில் கொஞ்சம் உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் எதையுமே சுறுசுறுப்பாட செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. மனதளவில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுவதும் கிடைக்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. அதனால் நீங்கள் உங்கள் இருவருக்கும் மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்து தாங்க உங்களுக்கு வெளிப்படும். அதனால் நீங்கள் நினைக்கிறது தான் அவங்களும் செய்வாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரித்து காணப்படுது. இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள்
கல்வி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. குழந்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்து உங்களுடைய அரவணைப்பிலையும் உங்களுடைய கண்காணிப்பிலையும் நீங்கள் வைத்திருப்பது மிக மிக நல்லதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதனால் அந்த நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திடுவீங்க. அந்த பண நிதி உங்களுக்கு திருப்தியாக இருப்பதாலே மனதளவில் தைரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் நிதி நிலைமையில் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஒரு மனநிலை காரணமாக ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்குங்க. நல்ல சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தில் நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு நிலை உங்களிடம் காணப்படுதுங்க. ஆரோக்கியம் இருந்தாலே போதும், உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய மாற்றி தருவாருங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளிடத்தில் கொஞ்சம் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஒரு சிலருக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து இன்றைய நாள் நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் பழைய வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகம் சார்ந்த ஏதாவது பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்புகள் உயரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையுமே மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளையும் அமைத்து கொள்வீங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ எதையுமே தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சொத்து பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு பிரபலமானவர்களுடைய அறிமுகம் எல்லாமே ஏற்படும். அதன் மூலம் சில லாபங்கள்லாம் உண்டாகக்கூடும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஒரு ஆர்வமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த இழுபறியான சில சூழல்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. உத்தியோக பணிகளில் ஒரு மாற்றமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் பணவரவும் உங்களுக்கு நிறையாக காணப்படுது. வாழ்க்கை துணையால் சில மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இது மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. வெளியூர் பயணங்கள் எல்லாத்தையும் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. தாய் வழி உறவினர்கள் வகையில் சில சுப செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அலுவலகத்தில் சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுதுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறனை இன்றைய நாள் வெளிப்படுத்துவீங்க. அந்த செயல்திறமை உங்களுக்கு மேலதிகாரிகளால் சில பாராட்டுக்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்பட போகுது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய 2 பேருடைய புரிந்துணர்வு அதிகமாக நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஏதாவது நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்க. சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் டெய்லி வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் கொஞ்சம் சிறு சிறு தடங்கல்கள் வந்தால் கூட அவர்களை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் சளி, இருமல் போன்ற உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை மிக சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் வளமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருமல், சளி இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ்னால உங்களுக்கு சில உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. நல்ல தண்ணீர் குடிங்க. அதே போல் நல்ல ஒரு நடைபயணம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஜாமீன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்க உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் அமைய போகுது. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஏதாவது பழைய கடன்கள், பாக்கிகள் இதெல்லாம் வரால அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இனியும் வரக்கூடிய உண்டான வாய்ப்பு, வசூலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாக போகுதுங்க. வர்த்தகம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் காப்பீடு சார்ந்த வகைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களும் ஏற்படக்கூடுங்க. அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களில் நீங்கள் சபை தலைவராக இருந்தீங்கன்னா சக ஊழியர்களுடன் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அப்போ இன்று புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. இதுவரை தடைப்பட்ட சில வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். சக ஊழியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் புதிய பாதைகள் எல்லாமே உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. வியாபார நிமித்தமான சில சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடுங்க. தாயோடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டுங்க. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுடைய ஆதரவு முற்றிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்றைய நாள் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. நீங்கள் தொழில் சார்ந்த முறையில் உங்களுடைய பணிகளை உற்சாகமாக முடிப்பீங்க. தைரியத்தோடும் செயல்படுவீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. தொழிலில் ஒரு நல்ல லாபமும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நட்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உங்களுடைய துணையுடைய உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு, புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக ஏற்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து குதூகலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. நீ குடும்பத்தில் அதே போல் கல்வி விஷயங்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமுங்க. அவர்கள் எடுத்த காரியங்களை திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் தென்படுதுங்க. அதனால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உத்வேகமும் அவங்களிடம் தென்படுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களால் அதிக அளவு உங்களுக்கு நிதியை சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதேபோல் நிதி பிரச்சனை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் அமையாது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் சக்தி, அதாவது ஆரோக்கியம், ஆற்றல் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருப்பதாலேயே உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியம் எல்லாமே தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ ஆரோக்கியத்திலேயே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆரோக்கிய பிரச்சனை இல்லைனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிறைவு, ஆனந்தம், சந்தோஷம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொடர்பான ஒரு செயல்பாடுகளில் நல்ல ஒரு அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பணி பொறுப்புகளால் உங்களுக்கு உடல் அசதிகளும் சோர்வும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. கொஞ்சம் நிதானத்தோடு கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நீங்கள் எதிர்பாராத பண வரவுகளும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உண்டாகலாமுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நேரம் கண் விழிப்பதை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பயனற்ற சில விவாதங்கள்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு அமைதிகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க.
கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் மிக சிறந்த முறையில் இருக்க வேண்டுமுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. அரசு சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வாழ்க்கை துணை வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ வர்த்தக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். வியாபார பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு வியாபார நிமித்தமான சில யுக்திகளை எல்லாமே கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. வாகனங்கள் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்பான சில முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான முயற்சிகளுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. ஒரு சில விஷயங்களில் திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்படும். அப்போ தேவையான பணம் இருப்பதால் எளிதில் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் எல்லாமே வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா சற்று இறுக்கமான ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு காணப்பட்டால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு எதிரில் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ பொறுமையும் அவசியம் இன்றைய நாள் இருந்தால் கூட வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களும் பணியாளர்களுடைய சிறு சிறு சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய முயற்சிகள் இந்த இடத்துல நீங்கள் அதிகமாக போட்டீங்கன்னா நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதற்கு சிறந்த வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் மன உறுதியுடனும் மேற்கொள்வீங்க. அதில் நல்ல ஒரு வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் தொழிலில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ தொழிலில் நீங்கள் போட்ட முதலை நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் எடுக்கலாமுங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம், பிணைப்பு இதெல்லாம் அதிகமாகவே காணப்படுதுன்னு சொல்லலாங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சிறப்பாக காணப்படுது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கணவன் மனைவி கிடையாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும், இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுங்க. அப்போ மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதே போல் வெளியிடங்களுக்கு சென்று நீங்கள் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாலை வேளையில் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு ஆதரவாகவும் அதே போல் துணைவியோடைய உதவி உங்களுக்கு மிக சிறப்பாகவும் காணப்படுங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு கல்வி முறை இன்றைய நாள் தென்படுங்க. ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். அவர்களுடைய விஷயங்களில் எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர்ந்த சிந்தனைகள்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. பண விஷயத்தில் நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். தைரியத்தோடு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள் அதாவது வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. மனதில் எண்ணக்கூடிய சில விஷயங்களில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்குண்டான ஏற்பாடுகளும் ஏற்படும். நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் படிப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடும். உங்களுடன் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆதரவாகவும் செயல்படுவாங்கங்க. அதே போல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். மனதில் ஒரு புதுவிதமான இலக்குகள் எல்லாமே உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா
சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய குறைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குருவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக காணப்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி காண்பீங்க. அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் எடுக்கலாமுங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே துணிந்து தைரியத்துடன் எடுக்கலாமுங்க. எல்லா முடிவுகளுமே உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் உங்களை விலகிச் சென்றவர்கள், உங்களிடமிருந்து விலகிச் சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. விவசாய பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பொறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மனதளவுலையும் சரி, அதே போல் உங்களுடைய நாட்களாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களில் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் புதிய மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு உயர்வுகள் நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணிவும் நிதானமும் மிக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று சகோதரர்களால் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் ஏற்படுதுங்க. எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக இருக்குமென்னு சொல்லணும்னா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு உங்களுடைய நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. பணியாளர்கள் நல்லபடி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமூகமான ஒரு சூழ்நிலைகள், பணி நடக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய ஒரு உகந்த நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக மேற்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மேலதிகாரிகளுடைய பார்வை உங்கள் மீது விழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களும் இல்லாட்ட கூட உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தை மற்றும் நேர்மையான சில அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையை மகிழ்விக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக இருக்குது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலுமே வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய துணைவியார் உங்களுக்கு இன்றைய நாள் உறுதுணையாக இருக்கக்கூடிய பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. எதிலுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் அதே போல் கல்வியில் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலும் வெளியிடங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு செல்ல சொல்லுங்கள். அது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு பாராட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு ஊக்கத்தொகை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள்
மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமையிலே இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய திறமைகள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாங்க. அதனால் இன்றைய நாள் வலிமையாக உங்களுடைய மனதளவில் உங்களுடைய வலிமையை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் முற்றிலும் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்களை எல்லாத்தையும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக செயல்பட்டு நீங்கள் எந்த ஒரு காரியங்களை நினைச்சாலும் அந்த காரியங்களை நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே இருக்க போகுதுங்க. தன வருவாய் உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். அதே போல் உங்களை நாடி வந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னுரிமைகள் ஏற்பட காண்பீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு பரிசு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ முழு மூச்சாக உங்களுடைய தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருந்தாலே போதும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட காண்பீங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை எல்லாமே இன்றைய நாள் உங்களால் கண்கூட காணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குது. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் சார்ந்த ஏதாவது பயணங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பயணங்களில் உங்களுக்கு கைகூடி வருங்க. அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. கல்வி சார்ந்த ஏதாவது செயல்பாடுகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கு உண்டான ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. மனை சார்ந்த ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடுங்க இன்றைய நாள். இப்போ உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நன்மைகள் சற்று நிறைந்து காணப்படுங்க. மனதில் தைரியம், தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அரசாங்க அதிகாரிகளால் பார்த்தீங்கன்னா காரியங்கள் அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தாயிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இதுவரைக்கும் கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சகோதரர்கள் வகையில் சிறு சிறு சங்கடங்கள் எல்லாமே வந்தால் கூட வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் கூட விரைவில் உங்களுக்கு அது சரியாக விடக்கூடிய ஒரு அளவுக்கு தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான ஒரு நாளாகத்தாங்க இருக்கும். அலுவலகத்தில் சக பணியாளர்களுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் காணப்படும். வியாபாரத்தில் சக பணியாளர்கள், வியாபாரிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க.
அதே போல் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவும் பணிகளில் திறமையாகவும் செயல்படக்கூடிய பணிபுரியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. பணியிடத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிச்சயம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இன்றைய நாள் தென்படுது. ஏதாவது புதிய வேலை வாய்ப்புகள் ஏதாவது தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் தொழிலில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வெளிக்கொணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தகுதிக்கு மீறிய சில செலவினங்கள் எல்லாம் செய்வதை கொஞ்சம் தவிர்க்கவும். தொழிலில் வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுதுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அது சரி செய்யக்கூடிய அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகளுக்கும் சந்தோஷத்துக்கும் இன்றைக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் வளர்த்து கொள்வீங்க. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் எல்லாமே இருக்குங்க. அதே போல் உங்களுடைய அனுசரணையான சில போக்கின் மூலமாக பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் பக்குவமாக நடந்து கொள்வீங்க. எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கிடம் இருவரிடமே இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி அவங்க கல்வியில் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று நிதி நிலைமையில் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. கணிசமான தொகையை நீங்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சா கூட நிறைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக அதை செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் மகிழ்ச்சியான ஒரு சேவிங்ஸும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய திருப்தியான ஒரு மனநிலை எதையுமே திருப்தின்னு ஏற்பட்டுருச்சுனாலே அதில் சந்தோஷம் உண்டாகுங்க. அப்போ எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவமும் உங்களிடம் இருப்பதால் இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்ய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனைகள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. அதே போல் கற்பனை துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. புதிய முயற்சிகளில் ஒரு மாறுபட்ட அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய சுய ரூபத்தை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இதெல்லாமே ஏற்பட போகுதுங்க. அதை நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்க. உங்களுடைய பணியாளர்களால் நல்ல லாபங்களும் இன்றைய நாள் மேம்படக்கூடுங்க. அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, நிதானத்தோடு எல்லா விஷயங்களையும் நீங்கள் கவனித்து கொண்டிருந்தாலே போதுங்க. அனைத்தும் உங்களுக்கு மிக அற்புதமாக நடைபெறுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு சனி பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் குருவும், 10ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளை முடிக்க இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இப்போ இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. இப்போ நீங்கள் அமைதியான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இதனால் நல்ல முடிவுகளை எடுக்க உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வாய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ சேமிப்பு தொடர்பான ஏதாவது சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடும். உடன் பிறந்தவர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க, நிதானத்தோடு இருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடம்பர செலவுகளை இன்றைய நாள் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லதுங்க. பொருளாதார ரீதியான சில நெருக்கடிகள்லாம் இருந்தால் கூட அது இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வேலையிலேயே சரி ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். முக்கிய ஆவணங்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து சில உதவிகளும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதே போல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதால் எதுலேயுமே உங்களுக்கு தைரியம் ஆற்றலும் உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்யோன்யம் நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வாழ்க்கை துணையால் சில மகிழ்ச்சிகள் உண்டாக காண்பீங்க. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லதுங்க. அதனால் இன்றைய நாள் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடாமல் இருந்தாலே போதும், உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அலுவலகத்தில் பணிச்சுமையின் காரணமாக உங்களுக்கு உடல் அசதிகள், மன சோர்வு இதெல்லாமே ஏற்படக்கூடுங்க. அதே போல் இன்றைய நாள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்களும் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. அப்போ எதை கொடுத்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வேகம் அதிகமாக இருப்பதால் எதையுமே எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படுது. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகள் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பணிகளை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ எதிலுமே சுறுசுறுப்பாகவும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய வியாபாரம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதே போல் உங்களுடைய லாபங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சற்று முந்தைய நாளை விட இன்றைய நாள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள்ல உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் காணப்படுங்க. அதனால் இருவருமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பீங்க இன்றைய நாள். அதனால் துணையுடன் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தோடு பேசுவது நல்லது. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு உள்ளுணர்வு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை உணர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ இருவருக்கும் இணைந்து நேரத்தை சிறப்பாக கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதனால் காதலர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. குழந்தைகள் விஷயங்களில் அவங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் தென்படுது. அதே போல் அவங்களுக்கு சிறு சிறு சுணக்கங்கள்லாம் ஏற்பட்டால் கூட அந்த சுணக்கத்தை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட இருந்து அவங்கள பாதுகாத்து கொள்ள வேண்டியது நல்லது. அதே போல் வெளியிடங்களில் சென்றாங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்போடு செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தாங்கன்னு சொல்லலாங்க. அப்போ பணத்தை நீங்கள் பொறுத்தவரையில் பயனுள்ள ஒரு முடிவுகளை எல்லாத்தையும் எடுப்பீங்க. பண விஷயங்களில் நீங்கள் கவனமுடன் இருப்பீங்க. எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. நீங்கள் சிறந்த ஒரு ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சுபகாரியங்கள் கைகூடுவதற்குண்டான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய சிந்தனையில் நல்ல ஒரு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மன தெளிவு இன்றைய நாள் ஏற்படக்கூடும். அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கல்வி தொடர்பான பணிகளில் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உணவுத்துறைகளில் இருந்தீங்கன்னா சாதகமான ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடன் இருப்பவர்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சக ஊழியர்களால் மன அமைதி உங்களுக்கு உண்டாகக்கூடும். அரசு வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும்,
கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படும். உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுமுங்க. இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே தைரியத்துடன் எடுத்து வைக்கலாமுங்க. உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் புதுவிதமான சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ நெருக்கமானவர்களுடைய ஆதரவுகள் மூலம் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீங்க. தொண்டை தொடர்பான சில வழிகள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதை செயல் வடிவத்தில் மாற்றுவதற்கான சில எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் தனம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. புதிய முயற்சிகள் அனைத்துமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அப்போ காரியங்கள் அனுகூலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. உங்களுடைய முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மிக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகமும் அவர்களோட சில ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சில வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சில சக ஊழியர்களுடைய விவாதம் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா தொழில் விஷயங்களில் வியாபாரத்தில் பணியாளர்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் உங்களிடம் இருக்கிறதுனால எளிதாக எதையும் சமாளித்து விடுவீங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தால் கூட சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு எழக்கூடலாமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்புகள் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருந்தால் கூட சில பொறாமையான சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறன்களில் பார்த்தீங்கன்னா திருப்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் லாபம் ஒரு வகையில் நல்லபடியாக இருந்தால் கூட உங்களுடைய பணியாளர்கள் அதாவது உங்களுடைய சக பணியாளர்களால் சில தொல்லைகள் தொந்தரவுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. அதனால் தொழில் வேலையில் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய நாள் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் இருவருடைய நல்ல ஒரு புரிந்துணர்வும் ஏற்படும். இன்றைய நாள் மனதளவில் திடமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருவரிடமே உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இருவரிடமே பார்த்தீங்கன்னா காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகத்தாங்க இருக்க போகுது. குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். சந்தோஷத்திற்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்காதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண குழந்தைகளுடைய முயற்சிகள் இன்றைய நாள் தேவைப்படுதுங்க. அவர்களுடைய முயற்சி இருந்துச்சுன்னா எந்த ஒரு போட்டித் தேர்வுகளில் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு போதுமானதாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அதனால் உங்களுடைய சேமிப்பு நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தில் நீங்கள் தைரியமான ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதோட தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம்,
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு திருப்தியான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அனுகூலமான ஒரு முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஒரு மறைமுகமான எதிர்ப்புகளை இன்றைய நாள் எளிதாக முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் திட்டமிட்டபடி உங்களுக்கு நடைபெறக்கூடுங்க. அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணிய விதத்தில் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உடன் பிறந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தைரியமாக சில முடிவுகளை எல்லாம் இன்றைய நாள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த அளவில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் முழுவதும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவுகள் இருந்துச்சுன்னா 2-3 நாட்கள் கழித்து பண்ணுங்க. அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. எதுலையுமே பொறுமையை கடைபிடிப்பது இன்றைய நாள் மிக சிறப்புங்க. இப்போ முக்கியமான முடிவுகளில் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. சிந்தனையோட போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை நம்பி செயல்படுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அலுவலகத்தில் சில மாற்றமான ஒரு சில வாய்ப்புகள் எல்லாமே ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. விருப்பமில்லாத இடமாற்றம் சிலருக்கு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மனதளவில் உற்சாகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சிலருக்கு அனுகூலமாக முடியக்கூடுங்க. இப்போ உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்கிறதுல கொஞ்சம் சங்கடங்கள்லாம் ஏற்படுங்க. தாயோட உடல் ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மேம்படக்கூடும். உங்களுடைய வாழ்க்கை துணை உறவினர்களால் வருகையால் சில செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் இது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாக இருக்காதுங்க. அப்போ நீங்கள் தவறு செய்ய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா விற்பனையில் லாபம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, பொறுமையுடன் இருங்க. இன்றைய நாளை மட்டும் நீங்கள் கவனமுடன் செலுத்துங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் சில குழப்பங்கள் எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் எதுலேயுமே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குங்க. தனிப்பட்ட விஷயங்கள்லேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்வது மிக நல்லதுங்க. உங்கள் இருவருக்கும் உண்டான ஒரு உறவு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள்
எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லைங்க. அவர்களுடைய கல்வி அறிவு பார்த்தீங்கன்னா மேன்மைப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவு உங்களுக்கு செலவுகள் காணப்படுங்க. அப்போ சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்வது தான் இன்றைய நாள் சிறந்தது. அதே போல் உங்களுடைய செலவுகள், வீணான செலவுகளை எல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்ததுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கண்களில் சில எரிச்சல்கள், அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. கார வகைகள், எண்ணெய் வகை உணவு பதார்த்தங்களை எல்லாம் தவிர்த்தாலே போதும், உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தம்பதிகளுக்கிடையே ஒரு புரிதல்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். புதிய வாகனம் வாங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அதே போல் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு அனுபவங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் வரவுகள் எல்லாமே அதிகரித்து காணப்படும். உணவு வகைகளில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட சில வரவுகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய சிந்தனையில் சில போக்கில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடும். முதலீடு சார்ந்த ஏதாவது ஆலோசனைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீக ஈடுபாடு, பக்தியில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு இன்றைய நாள் அதிக சிறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நெருக்கமானவர்களுடைய ஆதரவாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு சூழலும் நிலவக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இப்போ வெளிவட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை மேம்படக்கூடும். விலகி சென்றவர்கள் பற்றிய ஒரு எண்ணம் எல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. குடும்ப நலனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கறை செலுத்த வேண்டியது மிக நல்லதுங்க. அப்புறம் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் திட்டவட்டமாக சில முடிவுகளை துணிந்து எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையிருப்பெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. மனதில் சிறு சிறு குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கினா கூட எதையுமே தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுதுங்க. தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தார்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் முழுவதுமே இருக்காதுன்னே சொல்லலாமுங்க. இப்போ வியாபாரம் உங்களுக்கு சுமாரத்தாங்க இருக்குது. பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆறுமுக பெருமானை நீங்கள் வழிபட உங்களுடைய அல்லல்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றுவாருங்க.
வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சாதகமான பலன்கள்லாம் இருக்குமா அப்படின்னா இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் நீங்கள் முழு ஈடுபாட்டோடையும் முயற்சிகளோடையும் செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குங்க. அப்போ திட்டமிடுதல் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருந்தாலும் திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. திட்டமிடுதலுடன் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னா அதற்குண்டான ஒரு வாய்ப்பும் சற்று குறைந்ததாக காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்குடைய கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ உறவில் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்பது தாங்க இன்றைய நாள் சிறந்தது. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல் அவர்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணப்புழக்கம் சற்று குறைந்து காணப்படுவதால் மனதளவில் சற்று உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் காணப்படுதுங்க. பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. சிறப்பான ஒரு முறைகளில் ஆவணங்களை பராமரிப்பது நீங்கள் அவசியமாக இருக்க வேண்டுங்க. இப்போ நிதி நிலைமையில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தலைவலி, சிறு சளி, இருமல் போன்ற சிறு உபாதைகள் எல்லாமே உங்களுக்கு வரலாமுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறிது பாதிக்கப்படக்கூடிய வகையில் இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியிட உணவுகளை இன்றைய நாள் முற்றிலும் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுங்க. கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. புதிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் ஆலோசனைகள் பெற்று செயல்படுவது மிக நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலையாட்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடும் கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உடன் பிறந்தவர்களுடன் சிறு விவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் பொறுமையுடன் இருப்பது மிக நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மறதி சார்ந்த ஏதாவது பிரச்சனைகளால் உங்களுக்கு சில குழப்பங்களும் உண்டாகக்கூடுங்க. அதனால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் கொஞ்சம் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இருங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இதனால் உங்களுடைய செயல்களை நீங்கள் திறமையாக ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது.
பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனையும் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் இன்றைய நாள் விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளுடைய செயல்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் தைரியமும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னா துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குன்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். அவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இன்றைய நாள் மிக ஒரு சிறப்பான ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தாய்மாமன் வழியில் ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அலுவலக பணியின் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நேரிடும். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதனுடன் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் நீங்கள் வெற்றிகரமான சில பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு அதே போல் சம்பள உயர்வு இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படுங்க. அந்த திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர்வுகளும் இன்றைய நாள் வாய்க்கக்கூடுங்க. அதனால் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு விற்பனை லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தொழிலில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உழைப்புகளை கொஞ்சம் போட வேண்டிய ஒரு நாட்களாகவும் இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ உங்கள் துணையுடன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதுனால உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்கள் குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளை எல்லாம் நடத்துவீங்க. குடும்பத்தை எப்படியெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் இருவருமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து முன்னேற்றக்கூடிய ஒரு வழிவகையையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு கல்விக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குழந்தைகள் கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டு பிரியத்தில் சில விஷயங்கள் பண்ணால் கூட நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளை கொஞ்சம் பக்குவத்துடன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் இன்றைய நாள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. லாபம் தரக்கூடிய முதலீட்டுக்கான சில திட்டங்களை எல்லாம் நீங்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. எளிதாக இன்றைய நாள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க. பிற்காலத்திற்கு இப்போவே நீங்கள் அடித்தளம் போடலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தைரியமான ஒரு அணுகுமுறையின் காரணமாகவே மிக சிறந்த ஆரோக்கியத்துடனும் இன்றைய நாள் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய இடத்துல வீண் விவாதங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வியாபாரத்தில் உழைப்புகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாமியின் தொடர்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டுங்க. வெளி உணவுகளை இன்றைய நாள் குறைத்து கொள்வது மிக நல்லதுங்க. அதே போல் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நேரம் கண் விழிப்பதை முற்றிலும் தவிர்த்துருங்க. ரகசியமான சில முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடும். சக ஊழியர்களால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே
உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குருவும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகளையுமே சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ புதிய தொடர்புகள் இன்று உங்களுக்கு மிகுந்த ஒரு பயனை தரக்கூடியதாக இருக்குங்க. அப்போ எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுதுங்க. எதிர்காலம் தொடர்பான சில முயற்சிகளில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. இன்றைய நாள் விவசாயம் சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா மேன்மைகள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அதே போல் வியாபார பணிகளில் உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட போகுதுங்க. இதே போல் வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. திறமைக்கு உண்டான சில அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதனால் எதிலுமே நீங்கள் இன்றைய நாள் வெற்றிகள் ஏற்பட காண்பீங்க. எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு அதிகமாகவே இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். எதிர்பாராத சில செலவுகளுமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே இருக்குதுங்க. உறவினர்களுடைய வருகையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிக்கு ஒன்றான சில பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடுங்க. அதை ஒரு திருமண நிகழ்வுகள் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு பேச்சுவார்த்தை உங்களுக்கு நல்லபடியாக முடிய காண்பீங்க. அலுவலகத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அதிகமாக இன்றைய நாள் காணப்படுங்க. வியாபாரத்தில் விற்பனை மிக சிறப்பாக இருக்குங்க. லாபங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலையும் கொஞ்சம் கால தாமதங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிட சூழல் உங்களுக்கு உகந்ததாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள்லாம் ஏற்படக்கூடும். பணிச்சுமை உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாமுங்க. அப்போ அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு சில மனதளவில் சில வருத்தத்தை எல்லாம் ஏற்படுத்துங்க. பணியாளர்களுடைய செயல்களால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி எல்லாம் சற்று குறைந்து காணப்படுங்க. இருந்தாலும் உங்களுடைய வியாபாரத்திலையும் தொழிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. சில மன கஷ்டங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தால் கூட வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அதே போல் காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக உங்கள் துணையுடன் நல்லுறவை பேணி மகிழ்ச்சியுடன் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ மனைவியுடன் சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கலந்து பேசும் பொழுது உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுது. எதையுமே என்கிட்ட கேட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் ஏற்படும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுங்க. இப்போ குடும்பத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுங்க. கல்வியில் அவங்களுடைய போட்டித் தேர்வுகளில் எதில் கலந்து கொண்டாலும் அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படுது. முழு முயற்சியுடன் செயல்படும் பொழுது நிச்சயம் வெற்றி ஏற்படும். அது ஆசிரியர்கள் மத்தியில் நல்மதிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த இன்றைய நாள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் போன்ற சில வகைகளில் உங்களுக்கு சில பணமெல்லாம் உங்களுக்கு நிதி நிலைமையெல்லாம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ கடின உழைப்பிற்கான ஒரு ஊதியம் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பொதுவாக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடமான ஒரு ஆற்றல் உங்களிடம் இருப்பதால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. இருந்தாலும் சில விஷயங்களில் கிளைமேட் சேஞ்சஸ் காரணமாக சளி இருமல் போன்ற சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறம்,
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல கலகலப்பான ஒரு சூழல்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை, அதே போல் சொசைட்டிலையும் சரி மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இலக்கிய பணிகளில் நல்ல ஒரு ஆர்வங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. கற்பனை துறைகளில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீண்ட கால வைப்பு நிதிகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடைப்பட்ட வேலைகளை எல்லாம் எளிதாக செய்து முடிப்பீங்க. மனதளவில் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.